ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். தனுசு ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் குரு பார்வையில் இருக்கிறது மிகச்சிறப்பாக இருக்குது. சனி பகவான் கேந்திரமாக புதன் இருக்கிறார். புதன் ராசியை பார்க்குறாரு. வருகிற ஜூலை 31 வரைக்கும் ராசியை புதன் பார்க்குறது நல்ல அமைப்பு. நல்லா இருப்பீங்க. சரியா, எப்படி இருந்தாலும் சரி, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. காரியம் நடக்கும். கணக்கு வழக்கில் கரெக்டாக இருப்பீங்க. ஷார்ப்பாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில காரியங்களை பண்ணணும். சரியா, நேரில் இது எப்பயும் பண்ணலாம். அதாவது என்னென்னா, நம்ம வீட்டில் நம்ம சில குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி சில நேரங்களில் குங்குமப்பூ இருக்குது பார்த்தீங்களா, குங்குமப்பூவை தண்ணியில் குழச்சி, அதாவது நம்ம உள்ளங்கையில் வச்சு தண்ணியில் குழச்சி நம்ம தொப்புளில் தடவணும். சரியா, தொப்புள் ஆண் பெண் இருபாலரும் தடவலாம். எந்த வயசாக இருந்தாலும் தடவலாம். சின்ன குழந்தைக்கும் தடவலாம். இந்த வீடியோ பதிவில் குங்குமப்பூவின் மகிமைகளை பற்றியும், வேத ஜோதிடத்தில் அதுக்குள்ள மகிமை, அதனுடைய பலன்கள், ஆன்மீக ரீதியாக அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது அதை பற்றியும், தொப்புளில் தடவுறதுனால உங்களுக்கு உண்டான பலன்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம வீட்டிலே நம்ம செய்கிற காரியம், நமக்காக செய்கிற காரியம். நம்ம எவ்வளவோ செய்கிறோம். நம்ம நல்லா இருக்கணும்னு நிறைய செய்கிறோம். தினமும் வீட்டில் பூஜை பண்ணுறோம். வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போகிறோம். சில தான தர்மங்கள் பண்ணுறோம். இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறோம். இப்படியே நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும், எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும், தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம அன்றாட வேலை தொழில் பண்ணுறோம். சில காரியங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி பண்ணுற காரியத்தில் இது ஒரு முக்கியமான காரியம், வாழ்வியல் பரிகாரம். இந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம். இப்படி நிறைய இருக்குது. நான் இது கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன் நான். சரியா நேர்களே, தனுசு ராசி நேயர்கள் இதை கொஞ்சம் முழுமையாக கேட்கவும். இந்த வீடியோவில் சந்தேகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் செய்யலாம். முதல் தொப்புளை பற்றி சில வரிகள் சொல்லிடுறேன். தொப்புள் ஒரு முக்கியமானது. ஒரு குழந்தை பிறக்கும்போது தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு தொப்புள் குடி உறவு தான். சரியா, அந்த தொப்புள் குடி குழந்தை பிறந்த பின்னாடி இருக்கும். தாய் கூட கனெக்ஷன்லேயே இருக்கும். அந்த குழந்தை தாய் வயிற்றுலேருந்து கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வந்தாலுமே தாய்கிட்ட உள்ள உறவு தொப்புள் குடி உறவு இருக்கும். அதை அதுக்கு பிறகு தான் டாக்டர் கட் பண்ணி அதை சரி பண்ணுவாங்க. ஸோ தொப்புள் குடி உறவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த தொப்புள் மனித வாழ்க்கையில் ஒரு மூளையாக செயல்படுகிறது. நம்ம உடம்பில் முதன்மையான மூளைன்னா தொப்புள் தான். ஏன்னா தொப்புள் வழியாக எந்த பொருளையும் உள்ளே செலுத்திடலாம். தொப்புள் யோகா தியானமில் மணிப்புர சக்கரமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ஒரு மனிதனுடைய அதிர்ஷ்டம், அருள், ஆன்மீகம் எல்லாத்துக்குமே தொப்புள் இருக்குது. தொப்புளுடைய சில சாமுத்திரிக லட்சத்தின்படியே ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும், ஆயுள் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னு சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்து சொல்கிறது. பட் தொப்புள் ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உடம்புல 9 ஓட்டை இருக்குது. 2 கண், 2 நாசி, மூக்கு துவாரம், ஒரு வாய், அப்படியே வந்தோம்னா தொப்புள், ஆசன வாய், பிறப்பு உறுப்பு, இப்படி சொல்லிட்டு போகலாம். 9 இடத்துல ஓட்டை இருக்குது. அதை தான் சொல்லுவாங்க. இது 9 வீடு. இது ஒரு 9 இந்த வீடு வீடுனா உடம்பு, ஓட்டை வீடு 9 வாசல் அப்படிம்பாங்க. நம்ம உடம்பே ஓட்டை தான். சரியா நேர்களே, ஓட்டை 9 இடத்துல ஓட்டை இருக்குது நம்ம உடம்புலே. 9 இடத்துலையும் துவாரங்கள் இருக்குது. அதான் ஓட்டை வீடு 9 வாசல். காயமே இது பொய்யாடா, இது காற்றடைத்த பையாடா. காயம்னா உடம்பு. நம்ம உடம்பு காற்றால் தான் இருக்குது. மூச்சு காற்று தான் உள்ளே போயிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. சரியா, காற்று சுழற்சியை வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், ஆக்சிஜன். ஸோ காயமே பொய்யாடா, காற்றெடுத்த பையடா. அதில் அந்த தொப்புள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ தொப்புளை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு நான் வீடியோக்குள்ளே வரேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது சந்தேகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க. இப்போ தொப்புளில் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வயிற்று சூடு இருந்துச்சுன்னா வீட்டில் அம்மா நல்லெண்ணெய் தடவாங்க. தொப்புளை தடவி ஈர துணியை போட்டாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும். நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு வரும்போது வயிறு வலிக்கும். நைட்டில் திடீர்னு பிரட்டி வலிக்கும், வயிறு கவ்வும். அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்போல்லாம் மருத்துவம்லாம் கிடையாது, மெடிக்கல் ஷாப்லாம் இருக்காது. இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊர்லலாம் மெடிக்கல் ஷாப்பே கிடையாது. மெடிக்கல் ஷாப் வரணும்னா அங்கே வரணும், ராஜபாளையத்துக்கு வரணும். நான் ராஜபாளையத்தில் பொன்னகரத்தில் இருந்தேன் படிக்கிற வரைக்கும். சரியா, நான் உயர்நிலை படிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். ராஜபாளையத்தில் பொன்னகரம்னு இருக்குது. ராஜபாளையம் மில்லு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம், இபி சப்ஸ்டேஷன் இருக்குங்க, பொன்னகரம். அங்கே தான் இருந்தேன். அங்கே இப்போ மெடிக்கல் ஷாப்லாம் கிடையாது. சரியா, 1989 வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். 71லேருந்து 1989 வரைக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை என்னுடைய குறிப்புக்காக சொல்ல வரல. அந்த காலகட்டத்தில் மெடிக்கல் ஷாப்லாம் அங்கே கிடையாது. அந்த மெடிக்கல் ஷாப் வேணும்னா அங்கே வரணும், தள்ளி வரணும். சரியா, அங்கிட்ட அந்த காந்தி கலைமன்றம் கிட்ட வரணும். அங்கே வந்தால் தான் மெடிக்கல் ஷாப் இருக்கும். உள்ளூர் கடையில் அனாசின் மாத்திரை, விக்ஸ் மாத்திரை, இது மாதிரி மாத்திரை தான் இருக்கும். தலைதோசை, சாரிடான், அனாசின், விக் தான் இருக்கும் வழியே. மற்றபடி கம்ப்ளைண்ட்டுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா,
உள்ளூர் வைத்தியரை வச்சு தான் காரியம் பண்ணுவோம். அப்போ வந்து தொப்புள் பிரச்சனை வந்துருச்சு, எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா தொப்புளை தான் பராமரிப்பாங்க. தொப்புளை நல்லெண்ணெய் ஊற்றி ஈரத்துணியை போடுவாங்க, சில மருந்துக்கள்லாம் கொடுப்பாங்க. ஓகே நேர்களே, அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான உடம்புல உறுப்பாக வந்து தொப்புள் பார்க்கப்படுகிறது. அந்த தொப்புள் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இந்த குங்குமப்பூவை வந்து தடவ போகிறோம். குங்குமப்பூ வந்து முக்கியமானது. சரியா நேர்களே, குரு பகவானோட ஆதிக்கம் உள்ளது. குங்குமப்பூ வந்து நேரடியாக வந்து நவக்கரங்களில் வந்து குருவின் ஆதிக்கம், செவ்வாயோட ஆதிக்கம் உள்ளது. குங்குமப்பூ வந்து வீட்டில் இருக்கணும். குங்குமப்பூங்கிறது எப்படின்னா ஒரு தேங்காய் சீவல் மாதிரி இருக்கும். இது வந்து நாட்டு மருந்து கடை, காதி கிராஃப்ட், இது முக்கியமான இடத்துல கிடைக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியானது தான், ஒரு டப்பாவில் வாங்கலாம். குங்குமப்பூ வீட்டில் வந்து எப்பயுமே பூஜை அறையில் இருக்கணும். குங்குமப்பூ வந்து பூஜை அறையில் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குருவுடைய அருள் அப்படியே நிற்கும். குங்குமப்பூவும் பச்சை கருப்பத்தில் பக்கத்தில் வச்சுருந்தோம்னா வீட்டில் ஒரு செல்வம் கிடைக்குங்க. சில பொருட்களை ஜோடி சேர்ந்து வைக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். கண்ணாடியும் சீப்பையும் பக்கத்தில் வச்சுருக்கணும். சரியா, பவுடரையும் பொட்டையும் பக்கத்தில் வைக்கணும். சில பொருட்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வந்து நம்ம வந்து சேர்ந்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சில வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நீங்கள் வச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு மாற்றம் தெரியும். மஞ்சளி சந்தனத்தையும் பக்கத்தில் வைக்கணும். குங்குமமும் விபூதியும் தனித்தனியாக வைக்கணும். சரியா, குங்குமம் விபூதி சேர்ந்து வைக்கக்கூடாது, தனித்தனியாக வைக்கணும். குங்குமத்துக்கும் விபூதிக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். சந்தனம் குங்குமம் பக்கத்தில் இருக்கலாம். சில பொருட்கள் பக்கத்தில் இருக்கணும். பத்தி சூடன் பக்கத்தில் இருக்கணும். பூஜை அறையில் வந்து சில பொருட்களை நெருக்கமாகவும் சில பொருட்களை கொஞ்சம் விசாலமாக வச்சோம்னா அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது குங்குமப்பூவும் பச்சை கருப்பரும் பக்கத்தில் இருந்து வச்சுக்கோங்களேன், ரொம்ப மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குருமங்கள யோகம் உண்டாகும். அதுபோக வந்து பிருகுமங்கள யோகம் உண்டாகும். அந்த குங்குமப்பூவை வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம வியாழக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் தொப்புளை தடவலாம். விருப்பம் இருக்கிறவங்க டெய்லி தடவலாம். ஆனால் அதோட விலை கொஞ்சம் அதிகம். தினமும் தடவணும்னா அடிக்க ஒரு தடவை வாங்கிட்டு இருக்கணும். வியாழக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை இரவு 8 to 9 நம்ம குரு வரையில் அதை தடவணும். ஆண் பெண் இருபாலரும் தடவிக்கலாம். சரியா, தொப்புளில் தடவணும். தொப்புளில் தடவணும்னா நமக்கு நினச்ச காரியம் நடக்கும். குரு சம்மந்தப்பட்ட காரியம் நடக்கும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரியம் நடக்கும். குரு உங்கள் ராசிக்கு 1 4 கூடியவன், செவ்வாய் 5 12 கூடியவன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. மனது வந்து ஒருமையாக இருக்கும். மனது அமைதியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், டென்ஷன் குறையும், வேலை பளு குறைக்கும், குடும்பத்தில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். சரியா, அது என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இடது உள்ளங்கையில் வச்சுக்கணும். கொஞ்சம் போல் போட்டுட்டு தண்ணியை ஊற்றிக்கணும். நம்ம வலது கை ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, அது குருவுடைய ஆதிக்கம் உள்ள விரல், ஆள்காட்டி விரல். அந்த ஆள்காட்டி விரலால் அதை நல்லா குலைக்கணும். குலைச்சிட்டு அதை எடுத்து துப்பில் தடவணும். இந்நேரம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஒரிஜினல் குங்குமம் பார்த்து வாங்கணும். ஒரிஜினல் குங்குமப்பூ வந்து கடையில் கிடைக்கும். ஆனால் டூப்ளிகேட்டும் கலந்துருக்கு. இன்றைக்கி வந்து நாட்டில் ஒரு பொருள் வந்து 2 விதமாக இருக்குது. சரியா, கலப்படமும் இருக்குது. ஸோ ஒரிஜினல் குங்குமப்பூ வாங்க. டூப்ளிகேட்டு நிறைய பேர் விற்கிறாங்க. ஒரிஜினல் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரிஜினல் பூ வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோம்னா, ஒரு கண்ணாடி கிளாஸில் இருக்கிற தண்ணியில் போட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் கரையும். அந்த குங்குமப்பூ கொஞ்சம் போல் எடுத்து போட்டோம்னா 10 நிமிஷம் வரைக்கும் அது இயல்பாக அப்படியே இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் அது கரைஞ்சி சாயம் போகும். சாயம் வந்து பிரியும், அதோடய கலர் பிரியும். குங்குமப்பூ வந்து மெரூன் கலர், ஊதா கலரில் இருக்கும். சரியா, அதை நீங்கள் பார்த்து வாங்கணும். கொஞ்சம் முக்கியமான விஷயந்தான் இது. கொஞ்சம் கவனமாக அனுபவசாலிகளை தான் பார்த்து வாங்கணும். அதை பற்றி அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அது சார்ந்த அனுபவ அறிவு உள்ளவங்க தான் வாங்க முடியும். சில பொருட்கள் நம்ம வாங்க முடியாது. இப்போ நகை கடைக்கு போனாலுமே நம்ம வந்து நகை கடையில் என்ன நிலவரம்னு நமக்கு சில நேரம் பேச தெரியாது. நிறைய பேர் நகை கடையில் போய் அப்படியே வேண்டாம் உட்காந்துருப்பாங்க, பேச தெரியாது. நகை கடைக்காரன் என்ன சொல்கிறான், சேதாரம்னா என்ன, செய்கூலினா என்ன, எவ்வளோ % அவங்க சேதாரம் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நகை ஆபரணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சேதாரம் மாறுபடும். சரி, செய்கூலி மாறுபடும். கிராம் வந்து ஃபிக்ஸடு தான். ஆனால் அந்த பொருள் எப்படி அந்த செய்கூலி சேதாரத்தில் தான் அந்த இது நடக்கும், பார்பரிங் நடக்கும். அது மாதிரி தான் நம்ம எதுக்குன்னா, சில பொருட்களை வந்து நம்ம விவரம் அறிஞ்ச ஆளுகளை கூட்டு போகணும். வீட்டில் இருக்க பெரியவங்களை கூட்டு போய் பார்த்து வாங்கணும். குங்குமப்பூவை பார்த்து வாங்கணும். சரியா நேர்களே, கொஞ்சம் விஷயமாக தான் இருக்கணும். இந்த குங்குமப்பூ வந்து எப்படி ஒரிஜினலாக இருக்கணும் பார்த்து சொல்லிட்டேன். ஒரிஜினல் பூ வந்து 10 நிமிஷம் கழிச்சா பிரியும். அது மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கணும். ஒரு தடவை ஒரு கடையில் நல்ல கடையில் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா அதே கடையில் தொடர்ந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா விசாரித்து வாங்கணும். ஸோ அந்த குங்குமப்பூ வந்து வியாழக்கிழமை இரவு 8 to 9 நீங்கள் துப்பில் தடவுவது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா, இதுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 8:50 9 மணிக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தடவலாம். 8:50 8:45 தடவிட்டு நீங்கள் காரியத்தை பண்ணலாம். அதுபோல் தினமும் நெத்தியில் தடவலாம். நீங்கள் பூஜை புனஸ்காரம் முடிச்சுட்டு வெளியே கிளம்புறீங்கன்னா நெத்தியில் தடவலாம். சரியா, குங்குமப்பூவை வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா குழைச்சிட்டு நெத்தியில் தடவலாம். ஒரு நல்ல விஷயமாக காரியத்துக்கு போகிறோம்னா அதை தடவிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். காரியகணங்களும் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், யூனிட்டி இருக்கும். உங்கள் ராசிக்கு 1 4 5 12 இந்த ஆதிபத்திய விசேஷங்கள் நடக்கும்.
வீட்டு பிரச்சனை தீரும், குடும்பத்தில் அமைதி இருக்கும். நிலம், மனை, வீடு, கட்டடம், ரியல் எஸ்டேட் இது சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். வண்டி வாகனம், ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட காரியங்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இது சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். உயர்கல்வி நல்லாயிருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணலாம். சரியா, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கும். அடுத்து பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. கிரியேட்டிவ் மைண்டாக இருப்பீங்க. பெரிய படைப்பாளியாக மாறுவீங்க. பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட காரியம், திருமணம், வேலைவாய்ப்பு, படிப்பு இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அயனசேன போகம் நல்லாயிருக்கும். தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். படுக்கிற சுகம் நல்லபடியாக திருப்தியாக நல்லாயிருக்கும். குங்குமப்பூ சாப்பிட்டோம்னா குழந்தை நல்லபடியாக பிறக்கும். குழந்தை வர வேணுங்கிறவங்க குங்குமப்பூ தடவலாம் தொப்புல. சரியா, தொப்புளுக்கும் புத்திர பாக்கியத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. தொப்புளில் தடவுற அந்த குங்குமப்பூவால் பெண்களுக்கு வந்து சீக்கிரம் கர்ப்பம் தரிக்கும். சரியா நேரில் அதில் ஒரு வழி. சரியா, கர்ப்பம் சீக்கிரம் தரிக்கணும் அப்படின்னா குங்குமப்பூவை தொடர்ந்து தடவிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் கர்ப்பம் தரிக்கும். அதுவும் குரு வாரத்தில் தடவணும். ஏன்னா குரு தான் தனகாரகன். ஒருத்தங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் வேணும்னா குருவுடைய அனுக்கிரகம் இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா நவகிரகங்களில் குருவுடைய அனுக்கிரகம், குருவுடைய கடைக்கன் பார்வை கிடைச்சாதான் டக்குன்னு குழந்தை பிறக்கும். சில பேருக்கு அது உடனே கிடைச்சிடும், சில பேருக்கு தாமதமாகும். அவர் ஜனன ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக குரு குழந்தையை கொடுப்பார். அது நிலைமை அது வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம இதன் வழியாக அதை நம்ம வந்து சீக்கிரம் வளர வைக்கலாம். இந்த குருவுடைய அருளை பெறதுக்கு இந்த குங்குமப்பூ தொப்புல பெண்கள் தடவினாங்கன்னா சீக்கிரம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிள்ளை இல்லாமல் இயங்குறவங்க இதை செய்யலாம். சரியா நேர்களே, இதை கூச்சப்படாமல் செய்யணும். என்னடா இருந்தாலும் தொப்புல தடவை சொல்கிறானே, தொப்புல இவ்வளவு இருக்கா, குங்குமப்பூக்கு தொப்புல தடவினாப்புல சரியாக போயிடுமா, சந்தோஷம் வந்துடுமா, அப்படிலாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டுக்கூடாது. சில காரியங்களை செஞ்சு தான் ஆகணும். சரியா நேர்களே, சில காரியங்களை வந்து நம்ம வந்து யோசனை பண்ணாமல் செய்யணும். இதை வந்து வேத ஜோதிடத்துக்கு உட்பட்டு தான் சொல்லேன் நான். சரியா, அதனால் நீங்கள் வந்து இதை செய்யுங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணிலாம் சொல்லலை. விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக பெண்கள் வந்து இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ரியாக்ட் இருக்கும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. குடும்பத்தில் நல்லா இருக்கும். மகிழ்ச்சி நல்லபடியாக இருக்கும். சந்தோஷம் இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல், எரிச்சல் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. பொதுவாக குங்குமப்பூ வந்து இரவில் தப்புல தடவுறது வந்து நல்லா தூங்க வரும். ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். சரியா நேரில் உடல் உஷ்ணத்தை கொடுக்கும். புத்திர பாக்கியத்தையும் கொடுக்கும். புத்திர பாக்கியத்தையும் கொடுக்குதுன்னா அப்போ எவ்வளோ வலிமையாக இருக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆண் பெண் இருபாலரும் தடவிக்கலாம். குழந்தை இல்லாதவர்கள் ஆண் பெண் இருபாலருமே குங்குமப்பூ தடவிட்டு நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிள்ளை பாக்கியம் சீக்கிரம் விரைவில் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்படி நிறைய பலன்கள் இருக்குது. சரியா நேர்களே, ஸோ இந்த வீடியோ தலைப்பு அப்படி தான் போடுவேன். தொப்புளில் இதை தொடர்ந்து தடவி வாருங்கள். பணம், சொத்து, பத்து, சுகம் கிடைக்கும். அளவற்ற செல்வம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்படி தான் தமிழ் போடுவேன். இதை நீங்கள் செய்யலாம். விருப்பம் இருக்கிறவங்க செய்யலாம். குறிப்பாக குருதிசை நடக்கிறவங்க செய்யலாம். தனுசு ராசியில் குருதிசை நடக்கும். சரியா, ஒரு குறிப்பிட்ட வயசில் குருதிசை நடக்கும். அவங்க செஞ்சீங்கன்னா குருதிசை நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, அதுபோக நீங்கள் வந்து குங்குமப்பூ பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடலாம். ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை குங்குமப்பூ பூஜை அறையில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும். வியாழக்கிழமை யார் படம் வைக்கணும் அப்படின்னா பூஜை அறையில் திருச்செந்தூர் முருகன் படம் வைக்கணும். திருச்செந்தூர் முருகன் தான் செவ்வாயோட அனுக்கிரமாகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். திருச்செந்தூர் வந்து ஒரு குருஸ்தலம். திருச்செந்தூர் முருகன் படம் வீட்டில் இருக்கணும். அந்த படத்துக்கு முன்னாடி வந்து பாலை காய்ச்சிருங்க. பாலை காய்ச்சி ஆற வச்சுருங்க. பால் வந்து முழுக்க முழுக்க சந்திரன் தான். சரியா, பாலுனாலே சந்திரன் தான். அதில் வந்து கொஞ்சம் சுகர் போடுங்க, நாட்டு சக்கரை போடுங்க, சுக்கரை வந்துடுவார். சரியா, அடுத்து குங்குமப்பூ கொஞ்சம் மூளை போட்டுருங்க. ஆனால் டம்ளர் வந்து எவர் சில்வர் டம்ளர் வைக்காதீங்க. பீங்கான் வைங்க, பித்தளை வைங்க, தாமரை வைங்க. அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் வைக்கணும். சரியா, ஒரு 150-200 ml இருந்தால் போதும். ரொம்பலாம் பால் வைக்க வேண்டாம், சட்டி நிறையெல்லாம் வைக்க வேண்டாம். சும்மா ஒரு கிளாஸில் இருந்தால் போதும். அந்த பஞ்சபாத்திர அளவு இருந்தால் கூட போதும். வீட்டில் வந்து அதை பூஜை பண்ணி நம்ம வீட்டில் இருக்க எல்லோரும் குடிச்சிக்கலாம். சரியா நேர்களே, ஸோ ஒரு 150-200 ml ஊற்றி பாலை சுட வச்சு ஆற வச்சு அதை ஊற்றி அதில் வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போடுங்க. அடுத்து வந்து கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுட்டு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். முருகனை, திருச்செந்தூர் முருகனை பரிபூர்ணமாக கும்பிடுங்க. வந்தவனையும் வருகின்ற வள்ளுவனையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நர் சேவா என்று திருநீரனவருக்கு மேவராத வினை. இப்படி நிறைய இருக்குது. முருகனுடைய நாமம் இருக்குது. உருவா அருவாய் உலதை அலதாய் மருவா மலரா மணியா ஒளியா கருவா உயிரா கதியா விதியா குருவா அருவா அருவா குகனே. கந்தவேல் போற்றி, ஞானவேல் போற்றி, வெற்றிவேல் போற்றி, வீரவேல் போற்றி, விஜயவேல் போற்றி, தனிவேலா போற்றி, சிவசுப்ரமணிய கடவுளே முருகா போற்றி அப்படின்னு போடுங்க. இப்போ வந்து செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வராரு. இப்போ தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வராரு. வருகிற 20ஆம் வந்துட்டார்.
இன்றைக்கி தேதி 21, 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அருமை. ரிஷபத்தில் இருக்கிறார், பரவாயில்ல. வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து குரு கூட சேர்ந்துருக்கிறார். வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்கிறாரு, நல்லாயிருக்கும். சரி, செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வருது, நல்லது. ரிஷபத்தில் இருக்கிறதுனால இப்போ காதல் வசப்படுவீங்க. என்ன ரிஷப செவ்வாய் வந்து காதலை கொடுப்பார், நல்ல அமைப்பு தான். ரிஷபத்தில் வந்து ஓரளவு அவர் சமமாக தான் இருப்பார். சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு, இயற்கை சுபர் வீட்டில் இருக்கிறாரு. எதுக்கு செவ்வாய் சொல்கிறேன்னா, செவ்வாய் வந்து முருகப்பெருமானோட செவ்வாய் வந்து அங்காரகனுங்கிறது வந்து முருகப்பெருமானோட அம்சம். அதனால் திருச்செந்தூர் முருகன் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குருவுக்கு வந்து செவ்வாய் வந்து மறையாமல் தான் இருக்கிறார். குருவுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். குரு கடகத்தில் இருக்கிறார், செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கிறார். ஸோ குருவுக்கு செவ்வாய் மறையாமல் இருக்கிறார், சுக்கிரனுக்கும் மறையாமல் இருக்கிறார். அந்த குருமங்கள யோகமும் பிருகுமங்கள யோகமும் இப்போ இருக்குது. இதுதான் வேத ஜோதிடம். நம்ம ஒரு காரியம் பண்ணும்போது சம்மந்தப்பட்ட கிரகங்கள் வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணுங்க. இதுதாங்க ஜோதிடம். அந்நேரம் செஞ்சோம்னா பலன் கிடைக்கும். 100க்கு 100 கிடைக்கலாம் நான் சொல்ல மாட்டேன், ஏதோ கிடைக்கும். சரியா நேர்களே, சிலவர் சொல்லுவாங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குப்பா அப்படிம்பாங்க. அது கிடைக்கும். பசிக்கு சாப்பாடு கிடைக்கும். பிரியாணி கிடைக்கிறதோ இல்லையோ, ஏதோ பொங்கச்சோறு கிடைக்கும். சரியா, இப்படி தான் வாழ்க்கையை தேர்த்திக்கணும். வழியே நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு நீங்கள் ராசி பலன் கேட்டிங்கன்னா அது நல்லதல்ல. எல்லாத்துக்கும் அது கிடைக்காது, சில பேர் கிடைக்கும். சரி, அதுக்கு ஜனன ஜாதக அமைப்பு, குரு திசை செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க, குரு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்க, குரு செவ்வாய் சுக்கிரன் ஜனன ஜாதக நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க, இந்த கிரகங்கள் தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கிறவங்க, லக்கண ரீதியாக ஆதிபத்திய ரீதியாக அந்த காரகத்துவங்களும் ஆதிபத்திய விசேஷங்களும் நடக்கும். இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலைமை வரும்போது இன்னும் கூடுதல் சிறப்பாக நடக்கும். சரியா, எல்லாம் கூடுனா தான், ஊர் கூடுனா தான் தேர் எடுக்க முடியும். அது மாதிரி ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஜாதக அமைப்பும் கோச்சார அமைப்பும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வரும்போது பலன்கள் கூடுதலாக இருக்கும். சரியா, அவனுக்கு அன்றைக்கி பொழுது அந்த நாட்கள், வாரங்கள், மாதங்கள் நல்லபடியாக போகும். சிலவருக்கு சில வருடங்களே நல்லபடியாக போகும். சரியா, இப்படி நிறைய உதாரணம் சொல்லலாம். சரியா நேரில் நிறைய உதாரணம் சொல்லலாம், அப்படி தேவையில்லை. திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு கும்பிடுங்க. நெய்வேத்தியத்துக்கு குங்குமப்பூ போட்ட பாலை வைங்க. முருகப்பெருமானோட நாமத்தை சொல்லுங்கள். நேரம் இருந்துச்சுன்னா கந்தசஷ்டி கவசம் படிங்க. இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சால் போதும். வியாழக்கிழமை செஞ்சால் போதும், இரவு 8 to 9. சரியா, கரெக்டாக 8 மணிக்கு ஆரம்பிங்க. பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக அந்த பாலை எல்லோரும் குடிங்க. வீட்டில் இருக்க எல்லோரும் குடிங்க. வீட்டில் இருக்கிற எல்லோரும் குடிங்க. அந்த பாலை குடிங்க. ஒரு பிரசாதமாக குடிங்க. நைவேத்தியம் பண்ண பாலை பிரசாதமாக குடிங்க. மிகச்சிறப்பு. சரியா, ரொம்ப நல்லது. குடிச்சு முடிச்சுட்டு அந்த குங்குமப்பூ தொப்புளை தடவி விட்டு நீங்கள் இருந்துக்கலாம். யார் வேணாலும் தடவிக்கலாம். சரியா, இதில் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க தடவுங்க. ஏன்னா சில பேர் கூச்சப்படுவாங்க, சில பேருக்கு ஜாயின்ட் ஃபேமிலியில் இது ஒரு மாதிரியாக இருக்கும், அன்னீஸாக ஃபீல் பண்ணுவாங்க. சரியா, ஏன்னா தொப்புளுங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் வரும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். சரியா, ஆண்களுக்கு பிரச்சனை, பெண்கள் வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் சங்கோச்சப்படுவாங்க. அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஓரமாக பெட்ரூமில் கூட வச்சு தடவிக்கலாம். சரியா, தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு எந்த காரியம் நடக்கணுமோ அதை நினச்சிட்டு நீங்கள் தடவுனீங்கன்னா கண்டிப்பாக காரியம் நடக்கும். சரியா நேர்களே, ஏன்னா தொப்புள் வந்து ஒரு முக்கியமான இடம். யோகா தியானம் பண்ணுறது கூட ரொம்ப முக்கியம். நாபி யோகமாக அப்படிமோ, நாபி கமலங்கிறது தொப்புள் தான். இப்போ நாதஸ்வர கலைஞர்லாம் நல்லா அந்த மூச்சு விட்டு அவங்க அந்த இது ஊதுறாங்கள்ல, புல்லாங்குழல் ஊதுறாங்கள்ல, அது என்ன குழல், நாதஸ்வர குழல் ஊதுறாங்கள்ல, அப்போ வந்து அந்த அந்த இழுக்கிற இடமே அந்த தொப்புள் தான். அங்கேருந்து அந்த இது வரும். சரியா, நாபி கமலத்துலேருந்து எடுக்கிற அந்த மூச்சும் இறைவனோட அருணும் சேர்ந்து தான் அவங்களுக்கு வந்து அது நாதமாக வருது. சரியா, அது நாபி கமலங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் தொப்புள் அப்படிங்கிறோம். அதை நாபி யோகம் சொல்லுவோம். நிறையா இருக்குது, அதை பற்றி பேசலாம். சரியா, ஸோ தொப்புளுடைய முறைகளை வந்து நிறையா சொல்லலாம், நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் தினமும் இரவில் பாலில் குங்குமம் போட்டு சாப்பிட்றது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது. சரியா நேர்களே, தண்ணீரில் ஊற வச்சும் இதை வந்து நீங்கள் நெத்தியில் காலையில் பூசிக்கலாம், தொப்புளையும் தடவிக்கொள்ளலாம். மிகச்சிறப்பாக இருக்கும். இது பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன அழுத்தம், சோர்வு, இது மாதிரி பிரச்சனைகள் நல்லா இருக்கும். லட்சுமி கடாட்சியம் இருக்கும். சரியா, மகாலட்சுமியோட அனுக்கிரகம் வீட்டில் இருக்கும். மகாலட்சுமி இருக்கிற இடத்துல பெரும்பாலும் இருப்பார். சரியா நேர்களே, ஸோ தனுசு ராசினியர்கள் இதை வந்து எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நாளை மறுநாள் கிடையாது, வாழ்நாளில் தொடர்ச்சியாக கூட செய்யலாம். சரியா, இப்படி நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது. பரிகாரம்னு சொல்ல முடியாது, செயல்பாடு. சின்ன சின்ன காரியங்களை தான் பெரிய பெரிய வெற்றி கிடைக்கும். சின்ன சின்ன காரியங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நடக்கும். நான் அப்பப்போ இது மாதிரி வீடியோ போடுவேன். சரியா, அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுக்கு இப்போ கிரக நிலைகள் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த குங்குமப்பூ சம்மந்தப்பட்ட கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சரியா, குரு சுக்கிரன் செவ்வாய் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க. அந்த பச்சை கற்பூரத்தையும் குங்குமப்பூவையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரங்கிறது வேறு இது. பச்சை கற்பூரத்தை சாப்பிட முடியாது, பட் சில பேர் சக்கரை பொங்கலை போட்டு சாப்பிடுவாங்க, சக்கரை பொங்கலை போடுவாங்க. ஸோ பச்சை கற்பூரத்தை பாலிலலாம் போட முடியாது. அதை வந்து ஒரு நறுமண பொருளாக வச்சுக்கலாம், பூஜை புனஸ்காரத்துக்கு வச்சுக்கலாம். கற்பூரமாக சூடம் ஏற்றி கட்டலாம். இந்த பூஜை பண்ணும்போது நீங்கள் பச்சை கற்பூரத்தோடு சேர்த்து நீங்கள் பண்ணலாம். பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்தணும்னா, தனியாக பற்ற வச்சோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏற்கனவே கற்பூரம் இருக்குல்ல, கற்பூரத்தோட பச்சை கற்பூரத்தை சின்ன பீஸை போட்டு தீபம் காட்டலாம், கற்பூரம் காட்டலாம், ஆரத்தி எடுக்கலாம். அதுபோல் விளக்கு எரியும் போது குத்து விளக்கில்
நம்ம கொஞ்சம் போல் பச்சை கருப்பு பீஸை போட்டுடலாம். அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, எண்ணெயிலையோ நெய்யிலையோ நம்ம தீபம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் போல் பச்சை கருப்பு போட்டோம்னா ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும், வீடு முழுக்க நிறைஞ்சு இருக்கும், நல்ல ஒரு நறுமணமாகவும் இருக்கும். ஓகே நேயர்களே, இதெல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும், செழிப்பு இருக்கும், மகிழ்ச்சி நிற்கும், நல்ல காரியங்கள் நடக்கும். இந்த வீடியோத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக. இன்று தந்தையர் தினம். சரியா? அப்பா அப்படின்னு சொல்கிறவருக்கு உண்டான நாள் 21/6/2026 ஜூன் 21. ஸோ அனைத்து தந்தையருக்கும் நன்றி. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை தாயுமானவன் தந்தை தான். தாயுமானவன் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் இதை எதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, தாய் தான் ரொம்ப முக்கியம். தாய் கருவறையில் நம்மளை ஒரு 9 மாதம் சுமக்கிறா, 255 நாள் சுமக்கிறா. அதுக்கடுத்து வாழ்நாள் முழுக்க சுமக்கிறவன் தாப்பன் தான். சரியா? ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டார் அன்பை. சில பேருக்கு தாப்பனை பார்த்தா எதிரி மாதிரி தான் தெரியும். ஆனால் எதிரி மாதிரி தெரிஞ்சாலுமே பிள்ளையை பற்றி அன்போடு தான் இருப்பான் தகப்பன். எதுவும் வெளியே காட்டிக்க மாட்டாமல் எல்லாத்துக்கும் செய்கிற அந்த தகப்பனார் தனுசு ராசியை சேர்ந்த தகப்பன்மார்களுக்கு தந்தையர் தின வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடப்போம். தந்தை ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு. அதனால் அந்த வீடியோ கேட்குற பிள்ளைகள் அப்பாவை நல்லா மதிங்க, அப்பா பேச்சை கேளுங்க, அப்பாவை உபயோக பண்ணாதீங்க. அவர் நடவடிக்கை சில நேரம் கோபமாக இருந்தாலும் உங்களுக்காக தான் நல்லபடியாக அவர் வச்சுக்குருவார். சரியா? தாப்பனை பற்றி நிறைய பெருமை சொல்லலாம். அதான் அந்த காலத்தில் சொல்லிட்டான், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயும் ஆனவன். ஒரு தந்தை தாயுமாவும் இருப்பான். சரியா? அதனால தான் இறைவனே தாயுமானவனாக இருந்திருக்கிறாரு. தந்தை மாணவன் சொல்லலை, தாயும் மாணவன் தான் சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ ஒரு ஆண் அம்மாவாகவும் இருக்கலாம், அம்மாவோட இருந்து ஒரு குழந்தைய காப்பாற்றலாம். அப்படி நிறையா இருக்குது. அது என் வாழ்க்கையிலே அனுபவிச்சிருக்கேன் நான். இருந்தாலும் வாழ்த்துக்கள், தந்தையார் தின வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே. அனைத்து வளங்களை பற்றி நீடோடி வாழுங்கள். நன்றி.